55வது காதையிலே ஜம் கிஞ்சி ஜம் கிஞ்சி விசித்தந்தோ நரி ஹவிந்தி ஹவே ஜதா சாஹூம் லத்தூன நயயத்தம் ததாஹூதம் தச நிச்சயம் ஞானம். தியானம் என்பது புற விஷயத்திலும் நடைபெறுகிறது, உள் விஷயத்திலும் நடைபெறுகிறது என்பதை நாம் பார்ப்போம். அதாவது புற விஷயங்கள் என்றால் உடலால் சில விஷயங்களிலே அமர்ந்திருப்பது, நேராக இருப்பது, கைகளை ஒருங்கிணைத்துக் கொள்வது, பத்மாசனத்தில் உட்கார்வது போன்ற ஒரு சில நியதிகளை தியானத்தின் போது கடைபிடிக்கிறார்கள். இவையெல்லாம் புற விஷயங்கள். அக விஷயங்கள் என்று சொன்னால் என்ன பொருளை பற்றி அந்த சமயத்திலே சிந்திக்கிறார்களோ அந்த சிந்தனை அதனுடைய அக விஷயமாக இருக்கிறது. இது ரெண்டு விதமாக இருந்தாலும் கூட நிச்சய தியானம் என்பது என்ன என்று சொன்னோம்னா, முக்தியை நோக்கிய தியானமாக அது இருக்க வேண்டும். நீ புற விஷயமாக இருக்கலாம், அக விஷயமாக இருக்கலாம். இரண்டிலையும் அதனுடைய பலன் எதை நோக்கி இருக்க வேண்டும் என்று சொன்னால் முக்தியை நோக்கி இருக்க வேண்டும். முக்திக்கு செல்கின்ற வழியிலே பயணப்படுவதாக இருக்க வேண்டும். அதனால தான் அதை நிச்சய தியானம் என்று சொல்கிறார். இதிலே ஜம் கிஞ்சி விசித்தந்தோ, அதாவது சிந்தனை செய்யும்போது திரவியங்களையும் அதனுடைய பரியாயங்களையும் பற்றி நாம் சிந்தனை செய்வோம். திரவியம், பரியாயம் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். திரவியம் என்பது 6 திரவியங்களில் ஒன்று. பரியாயம் என்பது அதனுடைய மாறுபாடுகள், மாற்றங்கள். இப்போ ஆன்மா என்று சொன்னால் அது திரவியம். மாறுபாடு என்று சொன்னால் 4 பிறவிகள். அந்த ஆன்மா 4 பிறவிகளில் எதில் வேணாலும் பிறக்கலாம். அது மாறுபாடு, அது பரியாயம். அப்படி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் அந்த திரவியத்தை பற்றியோ அல்லது அதனுடைய பரியாயங்களை பற்றியோ சிந்தனை செய்ய வேண்டியிருக்கிறது. அவ்வாறு அந்த செய்கின்ற அந்த சாது ஏயத்தம், ஒரு பொருளின் மீது மனதை வைக்க வேண்டும். ஒரு பொருளை மட்டும் மனதிலே வைத்து அதனுடைய அந்த பொருளின் மீது நரி ஹவிந்தி என்று சொல்லு மேலே போகும்போது, அதாவது நரி, அதாவது அதன் மீது விருப்பம் கொண்டும் அதை சிந்தனை செய்யக்கூடாது. சிந்தனை செய்கிற பொருளை தவிர மற்ற பொருள்கள் மீது வெறுப்பும் இருக்கக்கூடாது. விருப்பு வெறுப்பு இல்லாததை ரெண்டா பிரித்து சொல்கிறார் பாருங்க. நம்ம எந்த பொருளை சிந்திக்கிறோமோ அது மீது நமக்கு வெறுப்பும் தோன்றிவிடும். விருப்பம் அப்படியும் இருக்கக்கூடாது. அல்லது நாம் சில பொருள்களை சிந்திக்காமல் இருக்கும்போது அதன் மீது நமக்கு வெறுப்பும் இருக்கக்கூடாது. இந்த வேண்டாம், இதை நம்ம சிந்திக்காமல் இருப்போம், அதை மட்டும் சிந்திப்போம், அந்த மாதிரி எண்ணமானது இருக்கக்கூடாது. அப்படி இருப்பது தான் உண்மையான தியானம் என்று இதிலே நமக்கு கூறுகிறார். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் சிந்தனை என்று இதனை நம்ம சொல்லலாம். ஒரு பொருளை மட்டும் சிந்தனை செய்யக்கூடிய முனிவர் ஒரு பொருளின் மீது மனதை வைத்து வைக்க வேண்டும். பிற பொருள்கள் மீது விருப்பு வெறுப்பு இல்லாதவராக திகழும்போது அவரது தியானம் நிச்சய தியானம் ஆகிறது. எந்த பொருளை வேண்டுமானாலும் சிந்திக்கலாம். அது ஒரு பொருளை சிந்திக்க வேண்டும். சிந்திக்கும் போது விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருக்க வேண்டும். அதுதான் முக்கியமானது. அதே தியானத்தில் ஈடுபடுகின்ற அந்த முனிவருடைய மனதில் பல்வேறு சிந்தனைகள் மாறி மாறி எழும். அவ்வாறு மனம் பாய்வதை தடுத்து சிந்திக்கும் பொருள்களை கட்டுப்படுத்த வேண்டும். இப்போ நம்ம அந்த பரியாயங்களை பற்றி பார்க்கும்போது நரக பரியாயத்தை பற்றி சிந்தனை செய்வோம். அப்படி செய்து கொண்டே இருக்கும் பொழுதே மனித பரியாயத்தில் மனிதனாக பிறந்தால் என்ன, அதனுடைய ஒரு இன்னல்கள் என்ன, அதில் ஏற்படுகின்ற சௌகரியங்கள் என்ன அப்படின்ற சிந்தனை ஏற்படும். நரகத்தை பற்றி அங்கே என்னென்ன கஷ்டங்கள் நிகழ்கின்றன அப்படின்னு அடுத்த நிமிஷம் அந்த நரக பிறவியை பற்றி சிந்தனை போய்விடும். விலங்கு பிறவி பற்றியும் அப்புறம் நம்மளும் பல விலங்கு பிறவிகளை எடுத்திருப்போமே, அதிலெல்லாம் நம்ம என்ன இன்னல்பட்டோம் என்று அந்த எண்ணத்தில் போகும். தேவப்பிறவி அடுத்ததாக உடனே தேவப்பிறவிக்கு தாவிவிடும் மனசு. அப்போ அங்கே என்னென்ன சுகங்களை எல்லாம் நான் அனுபவித்தோம், எந்த சமயத்தில் நம்ம தேவப்பிறவியில் இருந்திருப்போம்,
அப்புறம் நம்ம எப்போ வந்தோம், இந்த மாதிரியான ஒரு சில சிந்தனைகளை நம்ம மாறி மாறி சிந்திக்கக்கூடியது இருக்கும். அவ்வாறு அலைபாய்வதை தடுத்து கட்டுப்படுத்த வேண்டும். அனுப்பிரேட்சை என்று சொன்னால் நம்ம நிலையாமை முதற்கொண்ட ஒரு 12 வகையான வாழ்க்கை தத்துவங்களை, வாழ்க்கை நடப்பவற்றை பற்றி நம்ம சிந்திக்கிறோம். அவற்றினை கட்டுப்படுத்தி ஒரு பொருள் மீது சிந்தனையை வைக்க வேண்டும். இவையெல்லாம் நம்ம ஏற்கனவே தியானத்தினுடைய முறைகள் பலவற்றை பார்த்துட்டோம். அதில் ஆர்த்த தியானமும் ரௌத்ர தியானமும் நாம் செய்யக்கூடாது. தர்ம தியானத்தை இல்லறத்திலே இருப்பவர்களும் சரி, முனிவராக மாறிவிட்டவர்களும் அதைத்தான் செய்கிறோம். அதை செய்யலாம். இங்கு கூறப்படுவது எல்லாமே சுக்ல தியானத்தை கட்டுப்படுத்த மிக உயர்ந்த தியானமாகும். அந்த சுக்ல தியானத்தை பற்றித்தான் இதில் ஒவ்வொன்றாக நமக்கு பிரித்து கூறுகிறார். அதுபோல கட்டுப்படுத்தி ஒரு பொருள் மீதான சிந்தனையை வைக்கணும். அது சுக்ல தியானத்தில் தான் முடியும். அதுதான் மிக உயரிய தியானம். இப்போ உதாரணமாக ஒரு பொருள் சிந்தனை என்றால் பஞ்சபரமேஷ்டிகளை மட்டும் சிந்திப்பதாக கொள்ளலாம். முதல்ல பஞ்சபரமேஷ்டிகளை சிந்தித்து அது முடிவடைந்தவுடன் அதன் பிறகு அதனையும் விடுத்துவிட்டு அவர்களை பற்றியே சிந்தனை பண்ணி அதையே சிந்திக்காமல் தன்னுடைய ஆன்மனை பற்றி சிந்திக்க வேண்டும். நாம் நம்முடைய ஆன்மாவை கடை தேர்வதற்கு என்னென்ன விஷயத்தை நாம் செய்ய வேண்டும் என்பதை செய்ய வேண்டும். அதுதான் ஏகாக்கிர சிந்தனை, ஏக அக்கர, உயர்ந்த அதே சமயத்தில் ஒரு பொருள் சிந்தனை என்று நாம் பார்க்கலாம். இதுவே உயர்ந்த தியானம் என்று நமக்கு, அந்த உயர்ந்த தியானம் என்பதை சுக்ல தியானம் என்று நாம் கூறுகிறோம், நூல்கள் கூறுகின்றன. இப்போ இதிலே அந்த சுக்ல தியானத்தை தான் பரம தியானம் என்று இந்த நூலிலே நமக்கு கூறுகிறார். மா சிட்டஹி மா ஜம்பக மா சிந்தக கிம்பி ஜேன ஹோஹி திரோ அப்பா அப்பம்மி ரவோ இனமேவ பரம் ஹவே ஞானம். இப்போ அந்த மாதிரி ஒரு பொருள் சிந்தனையிலே இருக்கின்ற நிலையிலே இருந்து கூட நாம் இன்னும் அசையாத எந்த விதமான அலைபாய்தலும் இல்லாத சிந்தனையை மேற்கொள்ள வேண்டும். வினை வருவதற்கு காரணமாக இருக்கக்கூடியவை 3 விஷயங்கள். ஒன்று உடல், 2வது வசனம், அதாவது காயம் வசனம், அதன் பிறகு மனம். இந்த 3. மா சிட்டகி என்று சொன்னால் உடம்பால் அந்த தியானத்துக்கு எதிராக இருக்கக்கூடாது, அசைவு இருக்கக்கூடாது. மா ஜம்பகி, பேச வேண்டிய அவசியம் இல்லை. மா சிந்தகி, சிந்திக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. கடைசி நேரத்தில் சிந்தனையை கூட நிறுத்திவிட வேண்டும். அதைத்தான் சுக்ல தியானம் என்று நாம் கூறுகிறோம். அதுக்கு ஏன்னு கேட்டால் அது வினை வரவுக்கு காரணமாக அமைந்துவிடும். அந்த மாதிரி செய்தால் வினை வரவு ஏற்பட்டுவிடும். அதனால தான் ஆத்மாவானது ஆத்மாவுக்குள் தோய்ந்து உறுதியாக இருக்க வேண்டும். அப்பா அப்பம்மி ரவோ, ஆத்மா ஆத்மாவுக்குள் தோய்ந்து இருக்க வேண்டும். அதுவே எப்படி இருக்க வேண்டும்? திற, மேலே போகிறோம், திரோ போய் ஸ்திரமாக இருக்க வேண்டும். ஸ்திரமாக உறுதியாக இருக்க வேண்டும். அதுவே ஞானம், பரம ஞானம், பரம தியானம். ஞானம் என்றால் இங்கு தியானம், தியானம் என்று சொன்னால் பிராகிருதத்திலே சொன்னால் தியானம் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். அதைத்தான் இங்கே சொல்கிறார் பாருங்க. வினைகள் வருவதற்காக என்ன பாருங்க, உடல் சேட்டைகளை செய்யாதே. வருவதற்கான வழியாக இருக்கிற உடல் சேட்டைகளை செய்யாதே, பேச்சுகளை பேசாதே, சங்கல்ப விகல்ப சிந்தனைகளில் மனதை செலுத்தாதே. அதாவது விருப்பு வெறுப்பு கொண்ட சிந்தனைகளை செய்யக்கூடாது. நிஜ ஆன்மனில் நிலைத்திரு. இதுவே பரம தியானம். 3 விதமான யோகங்களையும் விட்டுவிட வேண்டும். அதுதான் மிக உயரிய. அது நம்ம சுக்ல தியானத்தினுடைய விவரத்தில் நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உயரிய தியானம் அதுதான். அந்த சுக்ல தியானத்தை அந்த தியானத்துக்கு இந்த 5ஆம் காலத்து 4ஆம் காலத்தோட சுக்ல தியானத்தினுடைய அந்த முனிவர்களுக்கு உண்டாகக்கூடியதெல்லாம் நின்று விட்டது. இப்போது 5ஆம் காலத்தில் சுக்ல தியானம் ஏற்படாது. தர்ம தியானம் தான் இருக்கும். முனிவர்களுக்கு கூட, மிக உயரிய ஆச்சாரியர்களுக்கு கூட தர்ம தியானம் தான் ஏற்பட்டு இருக்கிறது. சுக்ல தியானம் ஏற்பட்டால் மோட்சம் கிடைச்சிடும். இப்போ 5ஆம் காலத்தில் மோட்சம் கிடையாது. அதனால் இப்போது சுக்ல தியானமானது ஏற்படாது. அந்த சுக்ல தியானத்துக்கு எது தேவைன்னா நல்ல உடல் அமைப்பும் உடல் தூய்மையும் தேவை. இப்போ உடல்
நம்ம தேவையில்லை என்று கருதக்கூடாது. ஏன்னு கேட்டால் ரிஷப தீர்த்தங்கரர் முதல் இருக்கக்கூடிய தீர்த்தங்கரர்களுக்கு எல்லாமே வஜ்ர விருஷப நாரச சம்ஹனனம் என்று இருக்கிறதுலே மிக உறுதியான உடலானது அவர்களுக்கு வாய்த்தது. பாகுபலி சுவாமிக்கு கூட, பரதனுக்கு கூட. ஏன்னு சொன்னால் அந்த இன்னல்களை தாங்கக்கூடிய அளவுக்கு அந்த உடலிலே சக்தி இருக்க வேண்டும். அசையாத நிலையினை அவர்கள் பராமரிக்க வேண்டும் என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு உறுதியான உடல் அவசியம் தேவை. அந்த மாதிரி உறுதியான, அந்த அளவுக்கான உறுதியான தேகம் இந்த 5ஆம் காலத்திலே கிடையாது. முனிவர்களால் அதை பெற முடியவில்லை. அதனால் நல்ல உடல் அமைப்பு இருக்க வேண்டும். அதே நேரத்தில் அந்த உடலும் தூய்மையாக இருக்க வேண்டும். அதில் மாசுக்கள் இல்லாத, குற்றங்கள் இல்லாத உடலாக, எந்த விதமான பின்னமில்லாத அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய உடலாக இருக்க வேண்டும். அதே போல மன தூய்மை ஏற்படுவதற்கு தூய உணவு பழக்கம் வேண்டும். அந்த எந்த ஆகாரத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ தூய ஆகாரத்தை அதை எடுத்துக்கொண்டால்தான் மனது கூட ஒருநிலைப்படும். அதே நேரத்தில் புலனாசைகளை அறவே விட வேண்டும். கொஞ்சம் கூட புலனாசை என்ற இடத்துக்கு விடமே தரக்கூடாது என்று இதிலே நமக்கு கூறுகிறார். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த சுக்ல தியானத்தினுடைய 4 நிலைகள். நம்ம ஏற்கனவே மற்றதெல்லாம் பற்றி பார்த்தோம். தர்ம தியானத்தின் 4 நிலைகள் கூட ஒரு பதிவில் பார்த்துட்டோம். அப்போவே சுக்ல தியானத்தை தேவைப்படும் போது பார்க்கலாம்னு நம்ம நினைச்சோம். இப்போ இந்த இடத்துல அந்த தியானத்தை நம்ம பார்க்குறோம். சுக்ல தியானத்தில் பார்த்தீங்கன்னா 4, எல்லா தியானமே 4ஆக இருக்கும். ஆர்த்த தியானம், ரௌத்ர தியானமும் தர்ம தியானமும் இதுவும் 4ஆக கூறப்பட்டிருக்கிறது. பிருத்தர்க்க விதர்க்க, ஏகத்துவ விதர்க்க, சூஷ்ம கிரிய அப்ரதிபாதி, வியூபரத கிரிய நிவೃತ್ತಿ என்று 4 வகையாக. அதை நம்ம தமிழில் பார்க்கணும்னா பிருத்தர்க்க விதர்க்கனா பல்பொருள் சிந்தனை. நம்ம ஏற்கனவே இப்போ பார்த்தோம் இல்லையா, ஆரம்ப கட்டத்தில் பல விஷயங்களை மாறி மாறி சிந்திக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியது பல்பொருள் சிந்தனை, பல பொருள்களை சிந்தித்தல். ஏகத்துவ விதர்க்கனா, ஏகத்துவம்னு அதிலே வார்த்தை வருது இல்லைங்களா, அது ஒரு பொருள் சிந்தனை, அதாவது ஒரு பொருளை மட்டுமே சிந்திப்பது. சூஷ்ம கிரியா அப்ரதிபாதி என்பது நுட்ப அறிவுடை சிந்தனை. சலனமே இல்லாமல் ஆன்மாவை மட்டுமே சிந்திக்கக்கூடிய அதெல்லாம் நம்ம அனுபவித்து பார்க்க முடியாது. இது சில நமக்கு புரியாமல் இருக்கிறத மாதிரி தோணும். உண்மையும் அதுதான். ஏன்னா அந்த நுட்ப அறிவுடை சிந்தனை என்பதனை நாம் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. நூல்களிலே, ஆகமத்திலே நம்ம ஜனவரரால் கூறப்பட்டு இருப்பதனால் இது ஒரு அசைவில்லாத ஒரு சிந்தனை என்பதனை புரிந்து கொள்ளலாம். அதே போல வியூபரத கிரியை கிரியா நிர்வൃத்தி என்பது அதிர்வின்மை சிந்தனை. அது நுட்ப அறிவு இருக்கும்போது லேசான அதிர்வாக இருக்கும். இது அதிர்வே இல்லை என்று சொன்னால் நிர்மலமாக இருக்கும் மனம், சிந்தனையே இல்லாமல் இருக்கும். அதுதான் அதிர்வின்மை சிந்தனை. இதில் நம்ம 6, 7 நம்ம பார்த்துட்டோம். 7வது தான் அப்ரமத்த முனிவர். அங்கே வரும்போது தான் பிரமாதங்களை எல்லாம் விட்டு விட்டவர். அவர் முதல்ல 7 to 10 குணஸ்தானம் வரைக்கும் இருக்கிற முனிவர்கள், சூஷ்ம சாம்பிராயம் சொல்கிறோம் இல்லையா, அது வரைக்கும் இருக்கிற முனிவர்கள் பல்பொருள் சிந்தனையை மேற்கொள்வார்கள். 12வது நிலைக்கு வந்துவிட்ட ஷீன கஷாயன், அதாவது கஷாயங்கள் எல்லாம் அழிந்த நிலையில் இருக்கக்கூடிய முனிவர், அவர் ஒரு பொருள் சிந்தனை, ஏகாக்கிர சிந்தனையை மட்டுமே மேற்கொள்கிறார். 13 சயோக கேவலியாக கேவல ஞானம் அடைந்து விட்டவர் உடம்பை மட்டும் வைத்திருப்பார். அவர் நுட்ப அறிவுடைய சிந்தனையை வைத்திருப்பார். அதே போல 14வது குணஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அயோக கேவலி, யோகத்தை, காய யோகத்தை கூட விடுக்கின்ற நிலையில் இருப்பவர் எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல், சிந்தனை என்கின்ற அதிர்வே இல்லாமல் இருப்பார். அதுதான் இந்த 7 to 10 மோகனிய வினை உபசமம் ஷயம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதை 12வது காதி வினைகளை எல்லாம் கெடுத்து, அதான் ஷீன கஷாயனாக மாறிவிடுகிறார். என்றால் எல்லா காதி வினைகளையும் கெடுத்து விட்டார். கேவல ஞானத்துக்கு அவர் தயாராயிட்டார். அது ஒரு அந்தர்முகூர்த்தம் தான் நிலைக்கும். அதன் பிறகு 13வது 14வது நிலைகளில் ரெண்டுமே கேவலி நிலை. அதில் இருக்கக்கூடிய அந்த 72, நம்ம ஏற்கனவே 85 கர்மம்னு பார்த்துருப்போம். கடைசி நேரத்தில் அகாதி வினைகளை துறக்கும் போது 85 வினைகளை கடைசியில் துறப்பார்கள். 63 முதல்ல துறந்துருவாங்க. அதன் பிறகு 85 கடைசி நேரத்தில் துறப்பார்கள் என்றும் நம்ம பார்த்தோம். அது சித்த நிலை வரும் பொழுது. அதுதான் இதில் 72ம் 13மாக பிரித்து 85ஆக இதில் காட்டப்படுகிறது. அந்த கடைசி நேரத்தில் 85 கர்ம பிரகிருதிகளை கேடு செய்து முக்தி நிலையை அடைகிறார்கள். இதில் அந்த முதல்
பிரதர்க்க விதர்க்கல 7 to 5 குணஸ்தானம் இருக்கும் பொழுது மனவசன காய யோகங்கள் இருக்கும். மூணுமே செயல்படும். மனத்தை சிந்திக்கும், வசனம் பேசும், காயத்தால் நம்ம உணவு இருக்க போகிறது வர்றது எல்லாமே இருக்கும். அந்த ஏகத்துவ விதர்க்க என்ற ஷீன கஷாய 12வது குணஸ்தானத்தில் இந்த 3 யோகங்களில் ஏதாவது ஒன்று தான் இருக்கும். மற்ற எல்லாமே வசனமும் காய யோகமும் அங்கு காய யோகம் மட்டும் இருக்கும். மனவசனங்கள் குறைந்துவிடும் ஒரு பொருள் சிந்தனையில் நிற்கிறதால. அதுக்கு அடுத்தது 13வது நிலையில் காய யோகம் மட்டுமே இருக்கும். காய யோகம் என்று சொன்னால் உடம்பு மட்டுமே அவருக்கு இருக்குது, மீதி எல்லாம் மறைந்து விட்டது. உடம்பு மட்டுமே இருப்பதால் அது காய யோகம் மட்டும் இருக்கிறது. அதுதான் சூஷ்ம காய துணையுடன் தியானம் செய்வது. அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா யோகம் அற்றது. அங்கு சுவாசம் மட்டும்தான் இருக்கும், உள்மூச்சு வெளிமூச்சு மட்டும்தான் இருக்கும் 4வது நிலையில். இப்போ இதில் முதல் நிலையில் பார்த்தீங்கன்னா விதர்க்கம் விசாரம் உடையது என்று கூறியிருக்கிறார்கள். விதர்க்கம் என்றால் மாறி மாறி சிந்திக்கிறது விதர்க்கம். அதுபோல அந்த விதர்க்கமானது விதர்க்கம் என்றால் சுருத ஞானம். சுருத ஞானம் அந்த 14 அங்கங்களை அறிந்தவர்களுக்கு தான், 16 பூர்வங்களை அறிந்தவர்களுக்கு தான் இந்த சுருத கேவலியாக இருப்பார்கள். அவர்களுக்குத்தான் இந்த சிந்தனையானது, பிரதர்க்க விதர்க்க சிந்தனையானது, அந்த சுக்ல தியானமானது உண்டாகும். விசாரம் என்றால் அது 3 பிரிவாக இருக்கும். அந்த விசாரங்களை உடையதாக இருக்கும். 2வது நிலையில் அந்த விசாரம் போயிடும், சுருத ஞானம் மட்டும்தான் இருக்கும். அந்த அலைபாய்தல் இருக்காது, ஒரு பொருள் சிந்தனையாக மாறிவிடும். இப்போ அந்த விளக்கத்தையும் தத்துவ சூத்திரம் நமக்கு கொடுக்குது. விதர்க்கம் என்று சொன்னால் சுருத ஞானம் மட்டும் இருக்கும். அதில் முதல் 2க்கும் 14 பூர்வங்களும் அறிந்த சுருத கேவலிக்கு மட்டுமே ஏற்படும் விதர்க்கம். விசாரம் 3 வகை. அது என்ன? அர்த்த சங்கிராந்தி. சங்கிராந்தினாலே சங்கராந்தினா மாறுதல்னு அர்த்தம். ஒன்று இன்னொன்னா மாறுறது, ஒன்று இன்னொன்னா மாறுறத சங்கராந்தி என்று சொல்லுவோம். அர்த்தனா அது பொருள், அந்த பொருளை மாற்றுவது. அது என்ன? நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா, திரவியம் பரியாயம் இவற்றை மாறி மாறி சிந்திக்கிறது. ஆன்மாவினுடைய பரியாயம் என்ன? 4 பிறவி, இவற்றை பற்றி மாறி மாறி சிந்திக்கிறது. ஏற்கனவே நான் சொன்னது தான் அது அர்த்த சங்கராந்தி. வியஞ்சன சங்கராந்தி என்பது ஆகமத்தில் உள்ள வார்த்தைகளை மாற்றி மாற்றி சிந்தித்தல். ஆகமத்தில் தியானம் என்று சொல்லியிருந்தால் அது தியானம் எப்படிப்பட்டது என்பதை குறித்து அதை பார்த்து கர்மம் என்றால் என்ன, ஆசிரமம் என்றால் என்ன, நிர்ஜரை என்றால் என்ன என்ற அந்த ஆகமத்திலே கூறப்பட்டுள்ள வார்த்தைகளை மாற்றி மாற்றி சிந்தித்தல், அதனுடைய பொருளோடு சிந்திக்கிறது. அடுத்ததாக வருவது யோக சங்கராந்தி. காய யோகத்தை விட்டு மனம் வசனம் இவற்றை சிந்திப்பது. ஏதாவது ஒன்றுத்தை விட்டுட்டு இன்னும் மற்ற 2 சிந்திப்பது. அதன் பிறகு வசனத்தை விட்டுவிட்டு காயத்தை பற்றி மாறி மாறி சிந்திப்பது. யோகம் என்றால் 3 விஷயத்தை மாறி மாறி சிந்தித்தல். அதான் மாற்றம் என்று சங்கராந்தினா மாற்றம், அது மாற்றி மாற்றி சிந்தித்தல். இது போன்ற 3 வகை இருக்கும். இந்த மாதிரி மாறி மாறி சிந்திக்கிறது எங்கே இருக்கும்னா முதல் நிலையில், அந்த சுக்ல தியானத்துடைய முதல் நிலையாக இருக்கிற பல்பொருள் சிந்தனையில தான் இருக்கும். அங்கே தான் பாருங்க விதர்க்கம் விசாரம் 2 இருக்கும். ஏகத்துவ விதர்க்க என்ற 2வது நிலையில் பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் சிந்தனை என்று நம்ம தமிழில் அதை குறிப்பிடுறோம். அந்த ஒரு பொருள் சிந்தனையாக இருப்பதால் அங்கே விசாரம் கிடையாது. அந்த 3 விதமாக மாறி மாறி சிந்திக்கின்ற அந்த விசாரம் கிடையாது, விதர்க்கம் மட்டும் இருக்கும். விதர்க்கம்னா சுருத ஞானம், அந்த சுருத ஞானம் மட்டும் இருக்கும். அதன் பிறகு எந்த அசைவு நுட்பறிவுடைய சிந்தனை, அதிர்வுண்மை சிந்தனை எல்லாமே மறைஞ்சிடும். கடைசியில் அந்த சுவாசோச்ச உச்சம் மட்டும்தான் இருக்கும், அதுவும் கடைசி கணத்தில் மறைஞ்சிடும். இந்த 13வது குணஸ்தானம் மட்டும்தான் நீண்ட காலத்தில் இருக்கும். அரகந்தருக்கெல்லாம் வருஷக்கணக்கில் இருக்கும். அவங்க அந்த சமயத்தில் தான் விகார் செய்கிறது, திவ்யதுணி மூலம் அறமுறைப்பது எல்லாம் அந்த 13வது குணஸ்தானம் தான். அது முடிஞ்ச உடனே அகாதி அனுபவங்களை முழுவதுமாக ஒழிக்கும்போது விவிக்த சையாசனம் என்ற தனி இடத்திலே அவர்கள் செல்லும் பொழுது அந்தர்முகூர்த்த நேரத்திலே 14வது குணஸ்தானம் முடிந்து மோட்சம் கிடைத்துவிடும். அதனால் அந்த சமயத்தில் சுவாசோச்சம் மட்டும் இருக்கும். அதுவும் முடிந்தவுடன் அவர்களுக்கு முக்தியானது கிடைத்து விடுகிறது. இதுதான் தியானத்தினுடைய மிகச்சிறந்த விஷயமாக நமக்கு திரவிய சங்கரர்கள் நூல் நமக்கு கூறுகிறது. அதை நாம் ஆழ்ந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் மீண்டும் இதை படிக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா சுக்ல தியானம் என்பது நம்ம இப்போ இருக்கிறவங்க யாரும் அனுபவித்ததாக காணப்படுவது கிடையாது. அதனால் அதில் இருக்கக்கூடியதை நம்ம தெரிஞ்சு வைத்து கொள்ள வேண்டும். ஒரு அகாடமிக் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதன்படி நாம் இதை உணர முடியாவிட்டாலும் இந்த விஷயங்கள் தான்
சுக்ல தியானத்திலே இருக்கின்றன என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்கு இந்த காதை நமக்கு உதவி செய்கிறது என்பதை கூறி இந்த தியானம் என்கின்ற விஷயத்தை இதோடு நிறைவு செய்யலாம். அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய இறுதி, அதாவது நிறைவாக இருக்கக்கூடிய 2 காதைகளை நாம் அடுத்த பதிவிலே பார்க்கலாம் என கூறி, இந்த பதிவுகளை வழக்கம் போலவே யூடியூப்பில் பதிவேற்றம் செய்திருக்கிறேன். அது உங்களுக்கு அந்த உரிய நேரத்தில் வந்து சேரும். அதனால் அதற்கு அந்த யூடியூப் பதிவிலே இவற்றினை காட்சிப்படுத்துவதால் கொஞ்சம் பார்த்து தெரிந்து கொள்வது கொஞ்சம் புத்தகத்தை படிக்கிற மாதிரி இருக்கும் என்பதனால் காட்சிப்படுத்தியிருக்கேன். அதனை பார்த்து அதனோட தன்னுடைய கருத்துக்கள் இதில் வந்து எல்லாமே சரியாக இருக்குமான்றது புத்தகங்களில் நூல்களில் கூறப்பட்டிருப்பதை அதை அப்படியே கொடுத்துருக்கேன். அதில் எந்த தவறும் கிடையாது. இதில் நம்முடைய சிந்தனைகளிலே அல்லது விளக்கங்களிலே ஒரு சில குறைபாடுகள் இருக்கலாம். அவற்றையும் நம்ம அதை தெரிந்தவர்கள் குழுவில் கூறினால் அதையும் நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் என கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாட்ஸ்அப்லேயும் நல்லறம் என்கின்ற அந்த யூடியூப் சேனலையும் தாங்கள் தொடர்ந்து பார்த்து ஆதரவளிக்குமாறு மிகவும் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் ஜினேந்திர.